பெருமாள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி குபேரனிடம் எவ்வளவு கடன் வாங்கினார் தெரியுமா? திருமால் மகாலட்சுமி தாயாருடன் ஏற்பட்ட சிறு கருத்து வேறுபாட்டால் வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அங்கு அவர் அகிலாண்ட தேவி அவதாரம் பத்மாவதி தேவி மீது காதல் கொண்டார். திருமணத்தை நடத்துவதற்காக மிகப்பெரிய வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டது. யட்சர்கள், கந்தர்கள், தேவர்கள், முனிவர்கள் என அனைவரும் திருமணத்திற்கு வந்தனர். அந்த திருமணம் பிரம்மாண்டமானதாக இருந்ததால் செல்வத்தின் அதிபதியான குபேரனிடம் திருமால் கடன் கேட்டார். குபேரனும் தங்கம், வெள்ளி நாணயங்கள் அனைத்தும் கடனாக தருவதாகவும் அதை கலியுகம் முடிவில் திருப்பி செலுத்துமாறு குபேரர் கூறினார். அதற்கு திருமால் புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். திருவேங்கடமுடையான் இன்று வரை அந்த கடனை அடைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் திருமலை திருப்பதி கோவிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவது அந்த கடனை அடைப்பதற்கான தொடர்ச்சியான தர்மம் என்று கருதப்படுகிறது.